ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் ஐயப்பா அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே ஆனந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் சேர்ந்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் தயவையும் எங்களுக்கு நீர் பரிபூர்ணமாய் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. துவக்கு முதல் முடிகிற வரைக்கும் உம்முடைய மகிமையை எங்களுக்கு நீர் நிறைவாய் தந்திருளுங்கப்பா. சத்திய வார்த்தைகளினால் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஆராதனை முழுவதும் உங்க மகிமையும் பிரசன்னமும் ஆளுகையும் நடத்துதலும் தெய்வீக அனுக்கிரகங்களும் ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாய் உண்டாயிருப்பதாகப்பா. நம்முடைய அன்பின் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நல்லவர். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம் என்கிற அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம் என்று சொல்லி இணைந்து பாடுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்து. துதியின் நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து
துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவர்கள் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பல. சேர்ந்து சொல்லுங்க ஆமென். அதுதானே நமது பல. எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து ஹல்லேலூயா. தூயவர்கள் ஆமென். துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவர்கள் நல்லா சேர்ந்து சொல்லுங்க. நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். ஓ நல்லவரே, கிருபையுள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்க. தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இன்று துதித்து ஆமென். தூயவரில் புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே. இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. இன்று ஆனந்தம். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. சொல்லுங்க. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. இன்று உற்சாக துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து ஆமென். தூயவர்கள் துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவர்கள் துயரத்துக்கு பதில் ஆறுதலே. இன்று ஆறுதல் ஆறுதலே. ஜீசஸ். ஆமென். சாம்பலுக்கு பதில் சிங்காரமே. இன்று சிங்காரம் சிங்காரமே. ஓ துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
துயரம் அனைத்தும் மறந்திருப்போ, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் மறந்திருப்போ, துதியின் ஆடை அணிந்து ஓ தூயவர் ஓ இன்று துதித்து ஓம் தூயவர் ஓ கர்த்தர்தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனங்கள் ஹல்லேலூயா. ஓ அவர்தாமே நம்மை நடத்துகிறார், என்றும் அவரின் ஆடுகள் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ, துதித்து துதித்து ஆமென். துயரம் துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவர் ஆமென். துதித்து ஓ தூயவர் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழலில் நம்பி இளைப்பாறுவேன் என்கிற அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நீர் என்னுடைய ஆதரவு, நீர் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி உணர்ந்து பாடுங்கள். ஆண்டவருடைய மகிமை ஆமென் நம்மை நிச்சயமாகவே இன்றைக்கு மூடிக்கொள்ளும். தயவும் பிரசன்னமும் நம்மை நிரப்பும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் உற்சாகமா பாடலாமா? நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஓ அடைக்கலமே, புகலிடமே உமக்கு ஓ ஆராதனை உமக்கு. நேசிக்கும் தேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வலப்பக்கத்தில்
பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுங்க, பக்கத்தில் 1000 பேர் அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் ஆதரவே, நான் நம்பி இளைப்பாறுவே. அடைக்கலமான என் தாபரமே, என்றும் அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே, உறைவிடமே உமக்கு, அடைக்கலமே, புகலிடமே உமக்கு. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கு, என்னை ஆதரிக்கும் இயேசுவே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே, ஹல்லேலூயா, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்று காப்பவரே. மறைவிடமே, ஆராதனை, உறைவிடமே உமக்கு, அடைக்கலமே, புகலிடமே உமக்கு. ஓ ஆராதனை உமக்கு, என்னை நேசிக்கும் இயேசுவே. ஓ ஆராதனை உமக்கு, என்னை ஆதரிக்கும் இயேசுவே. ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் இளைப்பாறுவே. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுங்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை உயர்த்தும்படிக்கு இந்த நல்ல காலை நேரத்தில் மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ அப்பா. நல்ல கரங்களை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ. பொன் வழிகளில் எல்லாம்
உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடை சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். ஓஹோ, அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் ஆமென். சர்வ வல்லவரின் நிழலில் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் சிறகுகளால் நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆமென் அதிசயம். ஓ, நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய். அல்லேலூயா. நம்மை காக்கும் நமது நிழலாய். கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆமென் அதிசயம் செய்வார். அவரே உன்னை அதிசயம் செய்வார். கர்த்தர் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் சார்பில் ஓஹோ நமக்கு எதிராய். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை நல்லா சேர்ந்து பாடுங்க. கரபல கரபலபு, அவரே உன்னை அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் ஆமென்
திருப்பம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை கரபல கரட்டர தரரப வா, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை கரபல தரநல கரபலப வா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஓ அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ. மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். அப்பா ராஜாக்களும் ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஓ ஆசாரியர்களும் நாங்களே. ஆமென். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், ஓ அன்பு செய்கின்றோம். நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி கரபலிய சத்தலவோ பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஓ ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை, ஓ சாத்தானின் வலிமை, ஓ அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆமென். விடுதலை கரபல தரனர சதரனலப ரிக்கதரபரிய தரனலபரிய கரபலப ரிக்கதரபரிய தரனலரமோ எல்லாரா சதலரா. செங்கடலை கடந்து செல்லுவே, யோர்தானை மிதித்து நடப்பே. தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். ஆவிக்குரிய விடுதலைக்கு, ஆத்மாவின் பலனுக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். எரிகோ போன்ற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை. எக்காலம் மோதி ஜெயிப்பே, எக்காலம் மோதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் ஓ எனக்குள்ளே ஹல்லேலூயா என்னே ஆமென். விடுதலை நாயகன் ஹல்லேலூயா வெற்றியை புதிய விடுதலை, புதிய வெற்றி ஹல்லேலூயா. ஹரதரமணிய தரனலரப ஆனந்த நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே,
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஓ மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, கல்பரசதரகதர ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, ஓ வாருமையா நல்லவரே, ஓ துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. Thank you, Lord. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் போதுமையா உம்மன்பொன்றே, போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ரெண்டு கைய உயர்த்தி பிரசன்னம். இத சாதாரணமா நினைக்காத, பிரசன்னம் தேவ பிரசன்னம் சாதாரணமானது அல்ல. தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஒன்று போதும், உங்க வாழ்க்கையின் எந்த நிலைமையும் மாற்றிவிடும். தேவ பிரசன்னம் ஒன்றுதான் பரலோகத்தில் கொண்டு போய் உங்களை சேர்க்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகாதது. தேவ பிரசன்னம் ஒன்றுதான் எந்த மனிதர்கள் மறந்தாலும் மாறாமல் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் ஒன்றுதான் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க உங்களுக்கு வேண்டிய எல்லா பலனையும் கிருபைகளை அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியது. தேவ பிரசன்னம் ஒன்றுதான் உனக்கு எதிராக இருக்கிற சத்துருவினுடைய தலையை குழப்பிவிடக்கூடியது. தேவ பிரசன்னம் ஒன்றுதான் உன்னை தலை நிமிர வைக்கக்கூடியது. கையை உயர்த்தி அவர் சமூகத்தில்
ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பாடுங்க, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ஓ எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே. முடிஞ்ச மட்டும் நேர் முழங்கால நின்று ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஓ ஆறுதலே, அடைக்கலமே. ஓ பிரசன்ன பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்ன. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள, சபையில ஒருவருக்கு ஒருவர் பாரங்களை குறைக்கிறவர்களா இருக்கிறோமா இல்லை கூட்டுகிறவர்களா இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஜீவ பலியாய் கொடுப்பதுதான் ஆராதனை. அழகான பாடல்கள் தேவ பிள்ளைகளை விட உலக ஞானிகள் பாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ உண்மையாய் அவரை தேடுகிற ஜனத்தை தேடுகிறார். இன்னைக்கு நல்ல வலது கரத்தை உயர்த்தியவர் சமூகத்தில் நான் மற்றவர்களுடைய பாரத்தை புரிந்து நடக்கிறேனா, மற்றவருடைய கண்ணீருக்கு நான் காரணமா இருக்கிறேனா, இல்ல மற்றவங்க ஆறுதலுக்கு நான் காரணமா இருக்கிறேனா? உங்களுடைய கணவர் மனைவி உங்களை குறித்து என்ன சொல்ல முடியும்? ஆராதனையில வந்திருக்கிற நீங்க, கலாத்தியர் 6:3 சொல்லுகிறது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். என்னை தேவ சமூகத்தில் கேட்கிற தேவ ஜனமே, இந்த ஆராதனை நேரத்தில் நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் வெறும் களிமண், நாம் ஒன்றுமில்லாதவர்கள். என்கிட்ட அறிவு இருக்குது, என்கிட்ட அனுபவம் இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, நான் இத்தனை வருஷம் சாதிச்சிட்டேன். உங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உதட்டுல மாத்திரம் இல்ல, உணர்விலும் சொல்லுங்க, Lord, I am nothing, Lord. வாயை திறந்து நீங்க சொல்லுகிறத காட்டில் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவற்றை ஒப்பு கொடுங்க. Thank you, Lord. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை.
நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லாத என்ன உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்லை. சொல்லுங்க, உங்க கிருபை இல்ல நானும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கிருபை அப்பா, உங்க கிருபை போதுமே. ஓ கிருபை ஒன்றுமில்லை, உங்க கிருபை ஐயா கிருபை. ஆமென். கிருபை நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கிருபை இல்லாம நான் ஒண்ணும் இல்லப்பா, கிருபை இல்லாம நான் ஒண்ணும் இல்லப்பா. சொல்லிக்கிட்டே இருங்க தேவ ஜனமே. ஆராதனையில் இதைதான் தேவன் விரும்புகிறார். என்னை நான் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு பொருட்டு என்று நான் நினைத்தது எனக்கு மன்னியும். நான் என்னுடைய வாழ்க்கை துணையிட்டு அப்படி நடந்துகிட்டது எனக்கு மன்னியும். என்னுடைய குடும்ப உறவுகள்கிட்ட அப்படி நடந்துகிட்டது மன்னியும். உங்களை நீங்க விட்டு கொடுக்காம உங்க ஸ்டேட்டஸை காப்பாற்ற நினைக்கிறதுனால மட்டுமே அநேக நேரத்தில் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்திலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். யாருக்கு முன்பாக உங்களுக்கு உள்ள வாழ்கிற அவரே வெளிப்படட்டும். உங்களுடைய மாமிச புயத்தினால் அல்ல, தேவ பலத்தினால் வெற்றி பெறுவதற்கு விட்டு கொடுங்க. Thank you Lord. இயேசுவே, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுப்பா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுப்பா. ரெண்டு கையை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டுமே அப்பா, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்ல நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தேங்க்யூ அப்பா. சிலுவைக்கு முன்பாக நிறுத்தி சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். நான் என்று சொல்லுவதற்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, திறமண்டு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. உண்மையா சொல்லக்கூடியவங்க எல்லாம் என்னோடு இணைந்து சொல்லுவீங்களா? எதற்குமே தகுதி இல்லாதவன் நான் ஆண்டவரே. பாவியிலும் பிரதான பாவியாகிய எனக்கு ஏன் இந்த பெருமை? ஜெபிக்கிறதை கொடுத்து கொடுக்கிறதை கொடுத்து ஆலயத்துக்கு வருவதை குறித்து என்னமோ சில காரியத்தை செய்கிறது போல இல்லப்பா. நான் வாழ்வது உமக்காக, ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காகப்பா. எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக. உம்மிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாவற்றையும் கரத்துல தருகிறோம். இயேசுவே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சேர்ந்து சொல்லுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கைகளில். சபையாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கைகளில். என்னை தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே உம் பாதத்தில், என்னை
வாயை திறந்து பாடுங்க. உருவாக்குமே என்னை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சேர்ந்து சொல்லுங்க. நீரே என் ஆதாரமே, ஏசையா. நீரே என் துணையாளரே. துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, துன்ப நேரம் தூக்கி என்னை தோளில் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. அவரை ஆராதிப்பீர்களா? கையை உயர்த்தி. உமக்கே ஆராதனை. ஏசையா உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை உயர்த்திடுவே, என் நேசரே உம்மை பாடிடுவே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஆராதனை. கடைசியா கரங்களை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் உங்களையே நாங்க உயர்த்துகிறோயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாழோ தெய்வமே, இசையா, அசைவாழோ தெய்வமே, அசைவாழோ தெய்வமே, அசைவாழோ தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா. இந்த நாளில் அசைவாடுமே. அல்பரக்கத்துலோ எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, இசையா, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சத்தமா சொல்லலாமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. நல்ல கரங்களை உயர்த்தி பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே, பாத்திரர் நீரே, எல்லா கணத்திற்கு தகுதி உமக்கே. நீர் பாத்திரரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுவீங்களா? உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ராஜனே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர பாத்திர
பரலோக பிதாவே, உங்க சமூகத்தில் எங்களை முழு சபையாய் குடும்பங்களாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையை தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் உங்க மகிமையும் உங்க பிரசன்னமும் அளவில்லாமல் இருந்து வழி நடத்துவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசப்பா என் ஆண்டவரே நன்றி நன்றி. என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். 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 என் இதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கி எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என் கூக்குரல் கேட்டிடும், என் விண்ணப்பத்தை கவனியும். 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 ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கூக்குரலை கேட்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு கூட இடைபடும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேலே எங்களுடைய வாழ்க்கையை அவர் வைக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால முடியாது தாங்க, ஆனால் தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எங்களை எட்டாத உயரத்தில் நீங்கள் வைங்கப்பா. சொல்லுங்கள், எங்களை எட்டாத உயரத்தில் எங்களை நீங்கள் வைங்க. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீர் செய்தீங்களா? எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அடிமட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு சொல்லி யாரார் சொல்கிறீங்களோ தெரியல, ஆண்டவர் உங்களை எட்டாத உயரத்தில் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இடுகிற கூக்குரலை அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், உங்களுடைய ஆத்மாவை குறித்து சொல்லுங்கள். ஆத்மாவே, நீ கலங்காத, நீ திகையாத. ஏன் தெரியுமா? உன்னுடைய கூக்குரலை அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய விண்ணப்பங்களை அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய கூக்குரலை கேட்க, என் விண்ணப்பத்தை கவனிக்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதில் 7, 8வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனம் 7, 8 எல்லாரும் எடுக்கணும். எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆமென். படிங்க. ம் ம் ஆ ம் 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 ஆ ஆ ம் போதும். சொல்லுங்கள், என் விஷயத்தில் ஆண்டவர் இப்போ பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஒவ்வொருத்தர் சொல்லணும், ஆண்டவர் எனக்கு சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வழக்கையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த காலையில் அவர் கையில் கொடுத்துட்டு நம்பிக்கையோடு சொல்லுங்கள்,
என்னுடைய நியாயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவர் சீக்கிரமாக எனக்கு நியாயம் செய்வார். ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமேன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. யாரும் அவரை ஏமாத்திரவே முடியாது. என் விஷயத்தில் யாரும் அவங்ககிட்ட போய் இப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன். என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய நீதியை பட்ட பகலை போல வெளியே கொண்டு வருவார். சொல்லுங்க, என்னுடைய நீதி, என்னுடைய பொறுமை, என்னுடைய தாழ்மை, ஆமேன், என் குடும்பத்துக்காக, ஆமேன், நான் செய்கிற ஒவ்வொரு தியாகத்தையும் அவர் எங்கே கொண்டு வருவார்? வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இன்றைக்கு யாராலும் மதிக்கப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரங்களாக பார்க்குறார். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். சொல்லுங்கள், உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள். பெரிய பர்வதமாக உங்கள் சூழ்நிலை உங்கள் முன்னால் கடினமாக இன்றைக்கி எந்த விஷயங்கள் உங்கள் முன்னால் தோன்றாலும் சொல்லுங்கள், சீக்கிரமாய் மாறும். இது ரொம்ப நாள் என் முன்னால் நிலச்சிருக்க போகிறது கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. என் வழக்கு தேவனால் சீக்கிரம் தீர்க்கப்படும். ஆமேன். என் மேலே சொல்லுகிற அவதூறு சீக்கிரமாய் மாறும். ஆமேன். சொல்லுங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறும். ஆமேன். என் இருதயத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறும். சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, நேற்றைய நாள் அருமையாக ஆண்டவர் என்னை ஜபிக்க வச்சார். என்ன தெரியுமா? என் இருதயத்தை ஆண்டவர் குணப்படுத்துவார். சொல்லுங்கள், ஆறாத காயங்கள் என் இருதயத்தில் இருக்குது. எதிர்பார்த்து ஆமேன். என்னுடைய இருதயமே சில நேரத்தில் எந்த விஷயமும் எதிர்பார்க்காத மாதிரி ஆயிடுது. ஆமேன். அப்படி தானே? சில காரியங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன்கிட்டே நம்ம விண்ணப்பம் ஏறடிட்டதாக இருக்கும். ஆனால் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? சில நேரங்களில் எதிர்பார்க்குறதை விட்டு விடுகிறோம். ஆமேன். போன போக்கில் நம்ம போயிடுவோம், என்ன நடக்குது பார்ப்போன்னு சொல்லி நம்முடைய சூழ்நிலை இன்றைக்கி ஆயிடுது. அப்படி தானே? ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை மாறும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆறாத உங்களுடைய காயங்கள் ஆறும். உங்கள் இருதயத்தின் காயத்தை அறிந்திருக்கிற தேவன் மட்டும்தாங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான். மனுஷன் ஈஸியாக காயப்படுத்திட்டு போயிட்டே இருப்பான். சாரி சொல்லிடுவான், முடிஞ்சுது. அவனுடைய பங்கு சாரி சொன்னால் முடிஞ்சிருது. ஆனால் இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமேன். அல்லேலூயா. சில சிரிப்பாங்க, ஆனால் இருதயத்தில் வேதனை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இருதயத்தில் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். ஆமேன். எல்லாத்தையும் மாற்ற என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு நீதி நடக்கும். ஆமேன். நான் காத்திருந்த நேரங்கள் மாறி நான் அனுபவிக்கிற நேரங்கள் எனக்கு வரும். சொல்லுங்க, நான் காத்திருந்த நேரங்கள் மாறி நான் வாழ்க்கையில் அனுபவித்து வாழுகிற நாட்கள் எனக்கு வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 49 அதோடைய 14வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சீயோனும் ஆமென். ஹல்லேலூயா. தோய்ந்து போன நேரங்களில், மிகவும் சோர்வான நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை மறந்துட்டீரா? சூழ்நிலையில் அப்படி தான் இருக்கும். ஆமென். அப்போ இங்கே ஆண்டவர் சொல்ல, சீயோனை கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க தெரியல? வீட்டில் இருந்த ஆண்டவரே, நீங்கள் என் ஜெபத்தை கேட்கலையா? ஆண்டவரே, என்னைக்கு என்னுடைய சூழ்நிலை மாறும்? என்னைக்கு என்னுடைய இடுக்கண் மாறும்? உங்களுடைய கரம் என்னைக்கு எனக்கு ஒத்தாசையாக எழும்பும்? ஆமென். என்னால் முடியலை ஆண்டவரே, ஆனால் உங்களால் முடியும்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் காலம் தாமதமாகும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரே, நீர் இருக்கிறீரா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்? யோபு ஒரு இடத்துல சொல்லி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் இங்கே இருக்கிற இடத்த தெரிஞ்சா என்னுடைய நியாயத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வைப்பேனே.
அநேக நேரத்தில் சோர்வான நம்ம சோர்ந்து இருக்கும்போது, வாழ்க்கையில் வெகு நாள் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கும் போது, இல்லை வியாதி நிமித்தம், பலவீனத்தை நிமித்தம், வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்காதது நிமித்தம், வாழ்க்கையில் மிகவும் என்னடா வாழ்கிறோன்னு சொல்லி நினைக்கும் போது, அப்போது உள்ள நமக்கு தோணும், கர்த்தருக்கும் நான் என்னை பிடிக்கலையா? சில இடத்துல சொல்லுவோம், ஏசப்பாவுக்கும் நான் பிடிக்கலை போல், அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க தெரில. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒரு ஸ்திரீ என்ன மறந்தாலும் தன் பிள்ளைய மறக்க மாட்டாங்க. எப்போவுமே அவளுடைய ஏக்கம் தன் பிள்ளையாவே தான் இருக்கும். தான் வயிறு பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை வயிறு நிறையன்னு நினைப்பா. ஆமே, தன்னுடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். அவள் தான் நல்ல தாய், நல்ல ஸ்திரீ. அவள் சொல்கிறாங்க மறப்பால. ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கணும். ஆனால் அதுக்கு எடுத்துட்டு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் மறந்தாலும், யார் மறந்தாலும், இவங்க என்ன மறந்துட்டாங்க, இவங்க என்ன நினைவு கூறலை, நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. யாரை நினைக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை சொல்கிறாரு, அவர்கள் மறந்தாலும், இன்னும் பெத்த தகப்பனும் தாயும் உன்னை மறந்தாலும், உன் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இன்னார் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி மறந்தாலும், ஆமேன், அல்லேலூயா, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை மறப்பதே கிடையாது. ஆமேன். தாயின் கருவில உன்னை நினைவு கூர்ந்து வைத்தவன் நான், இறுதி மட்டும் நான் உன்னை நடத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் யார் தேவன்? நம்முடைய தேவன். ஆமேன். யார் தேவன்? அப்போ சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. யார் தேவன்? ஏசப்பா, நம்ம ஏசப்பா. மரணம் பரியந்தமும் நம்மளை நடத்துவார். ஆமேன். உங்களை கைப்பிடிச்சார்ல. ஆமேன். ஹல்லேலூயா. 16வது வசனம், இதோ படிங்க, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் முன்னிருக்கிறது. ஆமேன். எங்கே வரைந்து வச்சிருக்கார் தெரியுமா? தன் கையில், உள்ளங்கையில். ஆமேன். உங்கள் உள்ளங்கையில் இப்படி பாருங்கள் எல்லாரும். உங்கள் உள்ளங்கையில் பாருங்கள், இப்படி தான், இப்படி வரைஞ்சி வச்சுருக்காரு. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். உங்கள் கை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லணும், நீங்கள் அழுது மூஞ்சி தொடச்சி இப்படி பார்க்கும்போது சொல்லணும், ஏசப்பா என்னை பார்த்துட்ருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் ஏசப்பா உங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், உங்கள் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிற உன்னை, உன் மதில்கள், நீ இன்னைக்கு கடக்க முடியாமல் நிற்கிறல்ல, அந்த தடை, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த மதில், ஆமேன், உன்னை ஸ்டே பண்ணி வச்சிருக்குதுல ஒரு இடத்துல. நீ ஸ்டேயா நிற்கிறல்ல, உன்னால முன்னேற முடியலல்ல, உன்னால தாண்ட முடியலல்ல, நீ கஷ்டப்படுறல்ல, நீ அழுறல்ல, முடிச்சு போயிட்டு நினைக்கிறல்ல, அந்த ஸ்டே என் தேவன் உடைப்பார். ஆமேன். சொல்ற அந்த மதில் எல்லாம் என் முன்பாக இருக்குது. ஆமேன். நீங்க நினைச்சிருக்க என் முன்பாக இருக்குது, எனக்கு முடியல, ஆண்டவர் சொல்ற என் முன்பாக இருக்குது. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சீக்கிரத்தில் என் சூழ்நிலை மாறும். சொல்லுங்க, சீக்கிரத்தில் சூழ்நிலை மாறும். சொல்லுங்க, சொல்லிடுங்க, உங்கள் ஸ்பிரிட்டில் சொல்லுங்க, சீக்கிரத்தில் என் சூழ்நிலை மாறும், சீக்கிரத்தில் என் சூழ்நிலை மாறும். ஆமேன். என்னுடைய குடும்பமோ நானோ என் பிள்ளைகளோ நான் இருக்க வண்ணமாக இருக்க போகிறது கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்க, சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீதிமான் வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன். சொல்லுங்க, என்னுடைய துக்கம் நிரந்தரமானது அல்ல. ஆமேன். ஸ்திரியானவள் தனக்கு பிரசவிக்கிற நேரம் வரும்போது அதிக துக்கப்படுவாளாம். நீங்கள் சொல்லுவீங்க, எப்போவுமே எனக்கு துக்கம்தான், எப்போவுமே எனக்கு வேதனை தான். வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து இது வரைக்கும் ஏதோ விதத்தில் நான் கஷ்டப்படுறேன், ஏதோ விதத்தில் நான் பாடுபடுறேன். ஆமேன். எப்போதுமே வயிற்றில் பிள்ளைய சுமந்த ஒரு கணக்கு தான். ஆனால் இப்போ என்னால் முடியலை, நெருக்குது, கழுத்தை நெருக்குது, இதயம் அப்படி எனக்குள்ள கரைந்து போயிடுது.
அப்படின்னா நீங்கள் நினைக்கணும், பிரசவிக்கிற நேரம் வந்துடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சுமந்து பிரசவிக்கிற நேரம் வந்துடுச்சு. அந்த பிரசவத்துக்கு பிறகு அந்த ஸ்திரீ அந்த வேதனை நினைக்கவே மாட்டா. ஆமென். இந்த உலகத்தில் என் மூலியமாக ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நினச்சி அந்த வேதனை அவள் மறந்துடுவா. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களெல்லாம் மறந்து போகிற அளவு உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, சிறந்ததை என் அப்பா எனக்கு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறவர், என்னுடைய அலச்சல்களை, எத்தனை பேர் அலச்சல் தெரியுமா? எங்க ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் எத்தனை அலைச்சல் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் நினைப்பேன், வீட்டில் நம்முடைய புருஷர்களுடைய ஒரு ஸ்தானமும் அவங்க மேலே இருக்கிற பொறுப்போ அது பெருசுங்க. வீட்டில் நம்ம இருந்து ஸ்திரீகள் காரியங்கள் பார்க்குறோம் தான், உண்மைதான். ஆனால் புருஷர்களுக்கு அலைச்சல் ரொம்ப. ஆமென். தன் குடும்பத்திற்காக அவங்க எத்தனை பேர்கிட்ட நிற்கணும், எத்தனை சமாளிக்கணும், எத்தனை ஓட்டத்தை ஓடணும்னு தெரியுமா? ஆமென். ஆண்டவர் சொல்ல, உங்களுடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கான சிறப்பான சுதந்திரம் அவர்கிட்ட உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு பேசினார் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் ஆமென் அநேக காரியங்கள் வந்துருச்சிங்க. வாழ்க்கையில் தலை தூக்கவே முடியல யோபுனால். எடுங்க, யோபின் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆமென். சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நிமித்தம் இல்லாமல் ஆமென் வந்த போராட்டங்களை கர்த்தர் நியாய தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற போராட்டங்கள் எதனால இந்த பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. ஆமென். முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் போராடுகிற எல்லா போராட்டமும் மாறப்போகுது. ஆண்டவர் நியாயத்திருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, முகாந்திரம் இல்லாமல். எதுக்காக நான் இந்த அளவு நான் கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில்? யோபின் வாழ்க்கையில் பாருங்க. ஆமென். அவருடைய வாழ்க்கையில் முகாந்திரம் இல்லாமல் வந்த கஷ்டங்கள் அநேகம். நீங்கள் வாசிங்க, 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் படிங்க. ஏங்க, அவன் உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு விலகினவன். ஆமென். தேவனுக்கு உகந்த ஒரு மனிதன். மனுஷர்கள் முன்பாக மட்டும் உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தவன் இல்லை, நல்ல சாட்சி பெற்றவன் அல்ல. ஆண்டவரே அவனை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பாருங்க, 8வது வசனத்தில் படிங்க. கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, என் யோபு போல உத்தமன், சன்மார்கன், எனக்கு பயப்படுறவன், பொல்லாப்புக்கு வாழ்க்கையை விலக்கினவன், அவனை மாறி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்றாரு. அப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு சாட்சி பெற்ற மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய எதிர்பார்க்காத நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடந்துட்டுதுல்ல, எவ்வளோ பெரிய இழப்பு. நீங்கள் அதே காரியத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை போல பூமியில் ஒருவன் இல்லை. 2வது நேரம் சொல்றாரு. யார்கிட்ட? ஒரு மனுஷன்கிட்டயே போய் சொல்றாரு. இல்ல, எதிராளியா இருக்கிற பிசாசுக்கு முன்பாக தேவன் நம்மளை குறித்து இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? இப்படி சாட்சி கொடுக்க முடியுமா? நம்மளை குறித்து நம்முடைய ஹார்ட், நம்முடைய மனசாட்சி நமக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? நீ நல்லவான்னு. ஆமென், ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்தவன் சொல்லி உன்னுடைய இருதயம் உனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? நீ பொல்லாப்புக்கு விலகினவன் சொல்லி உன்னுடைய இருதயம் உனக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? நீ உத்தமனா? நீ சன்மார்கனா? ஆனால் இதெல்லாம் கடைபிடித்தவன் யோபு. தேவனே சாட்சி கொடுக்குற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டம் வரலாமா?
கீழே உள்ளது அது அது அதோடைய அந்த வசனத்தினுடைய கண்டினியூஷன் பண்ணுங்க. ம் ஆமென். முகாந்திரம் இல்லாமல் ஆமென் நிர்மூலமாக்கும்படிக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சாத்தானுடைய கிரியைக்கு விரோதமாய் என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் அவனுடைய வாழ்க்கையில் அநேக இழப்பு. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எதனால இது நான் இழந்தேன்னு எனக்கு தெரியல, எதனால இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு தெரியல, எதனால இந்த இழப்புன்னு தெரியலை, எதனால இந்த தாமதம் தெரியலை, எதனால நான் இப்படி அவதிப்படுறேன்னு தெரியலை. ஆமென். நான் உத்தமனுமாய் சன்மார்க்கனுமாய் கர்த்தருக்கு முன்பாக நீதியாக இருக்கிறேன்னு யார் யார் அழுகிறீங்களோ தெரில வீட்டில். ஆமென். அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாமே போயிடுச்சு யோபுக்கு. ஒரே நாளில் எத்தனை 7 பசங்க 3 பொண்ணுங்க 10 பேர் 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மறிச்சு போகிறாங்கங்க. அவ எப்படி தெரியுமா? யோபு இஸ் வெரி ரிச். எப்படின்னா 3வது அதிகாரத்தில் இருக்குது. அது கிழக்கு புத்திரர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் கிழக்கு புத்திரர் எல்லாவற்றிலும் பெரியவனாக இருந்தான். ரொம்ப ரிச் பர்சன். வாழ்க்கையில் சாட்சி பெற்று வாழ்ந்துட்டு இருந்தான். பிள்ளைகள் குட்டிகளோட சமாதானமாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு வேலை ஆட்கள் எப்படி இருந்தாங்களா? ஏராளம் திரளான பணிவிடைக்காரர்கள், திரளான பேர், நிறைய பேரை வச்சு அப்போவே வாழ்க்கையில் செல்வ சீமானாய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் போயிடுச்சு. போனது மாத்திரமில்லை, நீங்கள் 5வது வசனத்தில் வாசிங்க. 2:5 அல்ல 2:4. சாத்தான் கர்த்தருக்கு ம் 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 ஆரோக்கியமும் போச்சுங்க. என்ன வந்துச்சு? அவனுக்கு ஸ்கின் டிசீஸ் வந்துடுச்சு. ஒரே நாளில் வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு. சொல்லுவீங்க எத்தனை பேர்? எனக்கு அந்த ஒரு நாள் மட்டும் நான் சந்திக்காமல் என் வாழ்க்கையில் இருந்திருந்தேன்னா இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க தெரில. ஆமென். அல்லேலூயா. உடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ ஒரே நாளில், நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் சொல்லுவேன், சில சூழ்நிலைகள் மறக்க முடியாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். அப்போ நினைப்பேன், ஆண்டவரே எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கிறேன், நீ என்கிட்ட ஒரு எரேசர் கொடுத்து அதை எரேஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் அந்த நாளை மட்டும் எரேஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த நாள் என் தலை கீழே என் வாழ்க்கையில் புறப்பட்டு போட்டுடுச்சு. என்னுடைய நம்பிக்கை போச்சு. நான் நல்லா வாழ்வேன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. நான் பிரயோஜனப்படுவேன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. எத்தனை பேர் சொல்கிறீங்களோ ஆண்டவர் அதோடைய கூக்குரலின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், அந்த கூக்குரலிய சத்தத்தை அவர் கேட்கிறார். ஆமென். யோபு அதே போல் யோபு 29 அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது, நீங்கள் எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியலை, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னது நான் சொல்லிட்டு போகிறேன். 29 2-6 வசனம் படிங்க. இங்கே வந்திருக்கிறதுல யாராவது சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நான் இருந்தேன்ல, நான் முந்தி இருந்தேன்ல, அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. முந்தி இருந்த ஒரு ஜப வாழ்க்கை இருந்தால் நல்லாயிருக்கும். முந்தி என்கிட்ட இருந்த இந்த விஷயம் என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் இல்லை, எனக்கு சரியான ஞானம் இல்லை. ஆமென். நான் இழந்த ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி என்கிட்ட இல்லை. எங்கே தேடினாலும் அது எனக்கு இல்லை, அது எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எத்தனை பேர் அழுதுட்டுருக்கிறீங்களோ அதை கர்த்தர் பார்த்துருக்கிறார். அப்பொழுது
3வது வசனம் பாசிங்க. அவர் என்ன நினைக்கிறான்னா, அப்போ நீங்கள் என்னோடு கூட இருந்துரு போல, ஆனால் இப்போ இல்லையே. நான் நல்லா இருந்தேன் அந்த நாட்களில், ஆனால் ஒரே நாளில் அது போயிடுச்சு. நான் நினச்சி பார்க்குறேன், நான் நல்லா இருந்த நாட்களில் நினச்சி பார்க்குறேன், அப்போ என் தலைமையில் உங்களுக்கு தீபம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லையோ, அதனால அது இந்த கடினமோ. அதுக்கு அடுத்து சொல்கிற, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேல் இருந்துச்சு. உங்களுடைய ரகசிய செயல் என் கூடாரத்து மேல் அன்னைக்கு இருந்துச்சு, அப்போ இப்போ இல்லையோ, அப்போ இப்போ இல்லையா. 5வது வசனம், அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். ஏங்க பிள்ளை எழுந்து பெரிய தவிப்பில் இருக்கிறாருங்க. அப்போ சொல்கிறார், நீங்களும் என் கூட இருந்தீங்கப்பா, என் பிள்ளைகளும் என் கூட இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா நீங்களும் என் கூட இல்லையோ, என் பிள்ளைகளும் என் கூட இல்லை. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போ எழுந்தால் நல்லா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க, இழந்ததை உங்களுக்கு தர ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்காரு, பட்சித்த வருஷத்தின் விளைவை உனக்கு நான் கொடுப்பேன். ஆமென். காலங்கள் கடந்துடுச்சு, என்னுடைய வயது சென்று போயிடுச்சு, காலங்களை என்னால் மாற்ற முடியாது, அது உண்மைதான். ஆனால் எத்தனை காலங்கள் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ, எத்தனை காலங்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நல்ல நாட்களை அனுபவிக்காமல் போயிருக்கிறீங்களோ, எத்தனை நாட்களுடைய சந்தோஷத்தை அழுகையிலும் கண்ணீரிலும் நீங்கள் களைச்சி விட்டுருக்கீங்களோ, ஆமென், ஹல்லேலூயா, திரும்பி உங்களுக்கு அவர் கொடுப்பார். ஆமென். ஆனால் யோபின் சூழ்நிலை மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அப்போது தான் அவர் பேசுகிறார், எல்லாம் இழந்து அதை ரீகால் பண்ணுறார் வாழ்க்கையில், இப்படி இருந்தேனேன்னு சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வழக்கை ஆண்டவர் விசாரிப்பார், இதுவும் கடந்து போகும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சமுத்திரத்துக்கு எல்லை வச்சிருக்கார். இதான் யோபில் ஒரு வசனம் இருக்குங்க, சமுத்திரத்துக்கு என்ன வச்சிருக்கிறார், எல்லை வச்சிருக்கிறார். இம்மட்டு வா, மிஞ்சி வராத. உங்கள் விஷயத்தில் அவர் சொல்வார், இம்மட்டு வா சாத்தானே, இதை மிஞ்சி வராது. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்கிறார், நீ தோலை தொடுவே ஓகே, ஆனால் அவன் ஜீவனை மட்டும் தொட்டுறக்கூடாது. அவனுடைய ஆஸ்தி நீ தொடுற ஓகே, ஆனால் அவன் ஜீவனை தொட்டுறக்கூடாது. இன்றைக்கி உங்க கூட ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாங்க, உங்ககிட்ட ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் இழந்து போயிருக்கலாம். உங்க பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களை மதிக்கிறவங்க ஒன்றுமே இல்லை, நினைக்கிறவங்க யாரும் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் ஜீவனோட வச்சிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஜீவன் இருந்தால் போதாதா, அவர் உங்களை பலப்படுத்துவார், திரும்பி பலப்படுத்துவார். ஆமென். எட்டாத உயரத்தில் உங்களை வச்சு அழகு பார்ப்பார். மனுஷன் இருக்கிறத உறிஞ்சி பார்ப்பான், மனுஷன். சாத்தானும் அவ்வளோதான், சாத்தான் அதுதானே வேலை பார்த்தான். இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்ப்போம் சொல்லி எடுத்து பார்த்தால, அவனை எடுத்ததை ஆண்டவர் 2 மடங்கு திரும்பி கொடுத்தார். ஆமென். என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில எடுபட்டு போயிருக்கோ அப்படி ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாம் போச்சு, ஆனால் பிள்ளைகள் ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் திரும்பி கொடுத்தார். இது சாத்தியமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரால் இது கூடும். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ் ஆல்மைட்டி, சர்வ வல்லவர் உள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்து ஆளுகிறவர், அண்ட சராசரங்களை ஆளுகிறவருக்கு உங்களுடைய காரியம் எம்மாத்திரம், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுறது எம்மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. 2வதாய், முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு, முகாந்திரம் இல்லாமல் நீங்கள் கடந்து வந்து அனுபவித்த அத்தனை காரியங்களுடைய வழக்கையும் ஆண்டவர் தீர்ப்பார். ஆமென். உங்களுடைய போராட்டங்களை மாற்றுவார். 2வது காரியம் என்னன்னா, நன்மைக்கு தீமை அனுபவிக்கிற உங்களுடைய நியாயம், ஆமென், அவரால் தீர்க்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நன்மைக்கு இன்னைக்கு தீமை செஞ்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு அநேக பேர். ஆமென். வாழ்க்கையில் நன்மையானதை மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆமென். சுயநலமாக இருக்கீங்களா? இல்லை,
சுயநலமாக இருக்கிறவன் கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்ல வேண்டும். ஆமென். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட பிறருக்கான ஒரு கரிசனை நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிற நன்மை செய்கிறதுல ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதான், சோர்ந்து போயிடவே கூடாது. ஆமென். என்கிட்ட ஒன்றும் இல்லை நன்மை செய்கிறதுக்கு, இல்லை உங்ககிட்ட இருக்கிறதுல நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் இருக்கிறதுல செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவனுக்கு மனதளவுல கூட தீமை செய்யாமல் இருக்கிறதா நன்மை. மற்றவங்களுக்கு மனதளவில் கூட தீமை செய்யாமல் இருக்கிறதான் நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. யோபு எழுதின யோபுக்கு வாங்க 29 சாப்டர் 29வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க. யோபு எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? நீங்கள் 7வது வசனத்துக்கு வாங்க. நான் பட்டண வீதியில் அவங்க வந்து பெரிய ஆளுங்க, சுற்றி முற்றி இருக்கிற வில்லேஜில் பெரிய ஆள். ஆமேன். ஒரு வழக்குன்னா தீர்க்கிற அளவு பெரிய ஆள். நம்ம ஊர்களில் அப்படி தானே, வில்லேஜஸ்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலே ஸ்டேஷனுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அப்படி தானே? போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் சில ஊர்களுக்கு போக மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆட்களை வச்சு, பெரிய ஆட்கள்லாம் நாட்டம்மையா அந்த மாதிரி ஆட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, நியாயத்தை விசாரிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஆள் யோபு. தனக்கு அதிகாரமும் தனக்கு எல்லா செல்வமும் இருக்கிற நேரங்களில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாராம்? 12வது வசனம், முறையிடுகிற ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவியற்றவனுக்கும். ஆமென். அவர் என்ன பண்ணார்? திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிப்பார், அவங்களை ரட்சிப்பார். 13வது வசனத்தில் கெட்டுப்போக கெட்டு போனான்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவனை கூட தூக்கி விட்டுருவாராம். ஆமென். தனக்கு இருந்தது மட்டும் பார்த்துட்டு போகிற ஒரு மனிதன் கிடையாது. ஆமென். ஒருத்தன் கெட்டு போயிட்டு இருக்கிறான், ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்பவர். ஆமென். இருதயத்தை அது வாசிங்க, விதவையின் இருதயத்தை. ஆமென். இது விதவைகளை குறித்து அதிக கரிசனை உள்ளவர். ஆமென். 15வது வசனம், நான் குருடனுக்கும் கண்ணும் சப்பானிக்கும் காலாக இருந்தேன். ஒருத்தர் குருடனாக இருந்தேன்னா கண்ணாக இருக்கிற அளவு ஒரு கரிசனை. ஆமென். ஒருத்தர் இப்போ இல்லை காலகட்டம் என்ன தெரியுமா, குருடனாக இருந்தால் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இருக்கிறதெல்லாம் நல்லா வேலை, உனக்கு கண்ணு குருடாயிடுச்சு, உனக்குள்ளதெல்லாம் எடுத்து பங்கிட்டு விடுவோன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். சப்பானிக்கு காலாக இருந்தேன். ஆமென். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, காலங்கள் எவ்வளோ மாறி போச்சுன்னா, யாராவது கஷ்டப்பட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாங்களோ இல்லை ஆக்சிடெண்ட்டாகி கிடந்தாங்களோ, அந்த ஒரு கடினமான சூழ்நிலை அந்த மனிதனுக்கு உதவி செய்கிற ஆட்கள் கம்மி. மாறாய் பக்கத்தில் என்னென்ன விழுந்திருக்கோ எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க. கிடைச்சதா லாபம். இப்படித்தான் உலகம் இருக்குது இன்னைக்கு. ஆனால் யோபு அப்படி கிடையாது. கண்ணில்லாதவனுக்கு கண்ணாக இருக்கிறது. ஆமென். சப்பானிக்கு காலம், அந்த அளவில் நீதியாக நடந்தவன் யோபு. 16வது வசனம், நான் எளியவனுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். எனக்கு அவன் வீட்டு விஷயங்கள் தெரியல, ஆனால் அவன் வழக்கு என்கிட்ட வரும்போது நான் ஆராய்ந்து பார்ப்பேன். பக்கத்து வீட்டுக்காரங்களை என்னவானாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன்றது காலம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க நமக்கு சாதகமாக இருந்தான்னா அவங்களுக்கு சாதகமாக பேசி நியாயத்தை புரட்டி விடுறது காலம் இன்னொரு பக்கம் இருக்குது. மனிதர்கள் அப்படி தான் இருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் யோபு அப்படி கிடையாதுங்க. ஆமென். 17வது வசனம், என்ன பண்ண, நான் அநியாயக்காரனுடைய கடவாய் பற்களை உடைத்து. அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவனுக்கு. அநியாயம் யாராவது செஞ்சானா என்ன பண்ணுவாரா, கடவாய் பற்களை உடைச்சி ஒரு பற்களை என்ன பண்ணுவேன், பிடுங்கினேன். எனக்கு அநியாயங்களெல்லாம் சகிச்சுக்கிடவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, அது உண்மைதான். இங்கே இருக்கிற நிறைய பேர்களில் சொல்லுவாங்க, எனக்கு அநியாயத்தை சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். சிலர் இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா, எப்பா என்ன நீ பண்ணிட்டு போகிறா, நமக்கு என்ன. ஆமென்.
என்ன நீ பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்னன்றது ஒரு குரூப் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் இத்தனை நியாயத்தை செய்த யோபின் நிலைமை என்ன தெரியுமா? 31 இருக்குது. 31 வாசிங்க. 31 யோபு 31. இப்பொழுதோ என்னிலும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆனால் இப்போ என்னைய பரியாச பண்ணுற கோஷ்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கும்போது நிறைய பேருக்கு கொடுத்து உதவுனேன், நிறைய பேருக்கு நான் கொடுத்து உதவியிருக்கேன், என்னால் முடிஞ்ச மட்டும் உதவி செஞ்சுருக்கிறேன், யார் யாருக்குன்னு பார்த்து பார்த்து உதவி செஞ்சுருக்கிறேன். என் கண்காண நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யாமல் இல்லை, என்னால் முடிஞ்ச மட்டும் செய்யாமல் இல்லை. ஆமென். ஒரு இடத்துக்கு வானா போவேன், கஷ்டப்பட்டு அங்கே நிற்பேன், மணிக்கணக்காக நிற்பேன், நாள் கணக்காக நிற்பேன், அவங்க கஷ்டம் தீர மட்டும் அவங்க கூட நிற்பேன். அவங்களுக்கு நான் பணத்தினால உதவி செய்திருக்கிறது உண்டு. ஆமென். என் விஷயத்தில் நான் தலைக்கு எடுத்துக்கிட்டதை விட அவங்க விஷயத்தில் நான் அதிக தலைக்கு எடுத்துருக்கிறேன். அந்த அளவில் நான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன் தெரியுமா? ஏசப்பா அப்படி தானே, நாங்கள் அப்படி தான் இருக்கணும்னு நினைப்பேன். என் கஷ்டத்தை விட மற்றவங்களுடைய கஷ்டம் எனக்கு அதிகமாக தெரியுது. ஆனால் நான் நல்லா இருந்தவன் இன்றைக்கி என் வாழ்க்கையில் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்ட உடனே என்கிட்ட நன்மை வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி என்னை பரியாசம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பரியாசம் பண்ணுறாங்க, என்னை அசட்டை பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமாங்க? ஆமென். யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. சொல்லுங்கள், உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கணும். யாரையாவது நீங்கள் அசட்டை பண்ணிங்கன்னா அது தேவனுக்கு உகந்தது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் யார் ஒருத்தரையும் மனதளவில் கூட அசட்டையாக எண்ணக்கூடாது. எண்ணக்கூடாதுன்னா என்ன தெரியுமா? உங்களை விட எல்லாரையும் மேன்மையாக எண்ணணும். அவங்கள விட நான் பரவாயில்ல, அவங்கள விட நான் வசதி, அவங்கள விட நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்கள விட என் பிள்ளைகள் பரவாயில்ல, ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி உங்களை நீங்கள் பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட வேண்டாம், ஷோல்டர் தட்டிக்கிட வேணாம். அப்படி பண்ணும்போது அவங்கள நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. நீங்கள் அசட்டை பண்ணும்போது அவங்களுடைய தூதர்கள் யார்கிட்ட போய் பிரவேசிப்பாங்களா? தேவனுடைய அங்கே போவாங்க, பிதாக்கிட்ட. இப்படி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, இப்படி அசட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லி, அப்போ தேவனுடைய மனசு எந்த அளவில் பாடுபடும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பாவை கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது அதை ஏற்றுக்கிட்டவங்க ஒரு கோஷ்டி இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க அசட்டை பண்ணவங்க நிறைய பேர். அந்த அசட்டையின் ஆழம் கர்த்தருக்கு தெரியுங்க. ஊழிய பாதையில் நான் எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருக்கிறேன்னா, அசட்டையை எது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு என்னால் சீனிக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது. ஒரு மனிதனை அக்செப்ட் பண்ண முடியாட்ட விட்டுருங்க. ஆனால் யாரையும் பார்த்து அசட்டை மட்டும் பண்ண, அவளா, அவனா, அவன் வீடா, அவனுடைய படிப்பா, அவனுடைய வேலையா, அவங்க செய்கிற வேலை உங்களால் செய்ய முடியுமா? அவங்க படித்தது உங்களால் படிக்க முடியுமா? அவங்க வீடு சூழ்நிலை மாதிரி உங்களால் இருக்க முடியுமா? இல்லைல்ல. பிறகு எதுக்கு நாங்கள் மற்றவங்க வீட பேசணும்? எதுக்கு மற்றவங்கள நம்ம அசட்டை பண்ணணும்? நம்மளே நம்ம நிதானித்து அறிந்தால் தான் தண்டனைக்கு தப்புவோம். ஆமென். மற்றவங்களுக்கு மேலே நம்ம குற்றம் சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு நம்ம யாருங்க? ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, எனக்கும் எங்கள் சகோதரனுக்கு இருக்க வழக்கை தீருங்க. ஆண்டவர் சொல்லு, உனக்கு உன் குடும்பத்துக்கு என்ன நியாயாதிபதியை வச்சது யார்? ஆமென். நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லணும், நியாயம் தீர்க்கணும்? ஆமென். உங்களை விட மற்றவங்களை மேன்மையாக எண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. யோபுக்கு ஒரு மிக கடினமான சூழ்நிலை. அப்போ அவங்க பரியாசம் பண்ணும்போது யோபின் சூழ்நிலை எப்படி? நீங்கள் பாருங்கள், 30:18-22, 30 அதிகாரம் 18. நோயின் உக்கிரத்தினால் நோயின் உக்கிரத்தில் இருக்கிறாருங்க. எப்படி? நோயின் தீவிரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நோயின் வேதனை தெரியும். ஆமென். எத்தனை பேர் தெரியுமா இன்னைக்கு நோயினால் கஷ்டப்படுறாங்க? ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் நோய். என்னது? ஒரு பக்கம் இழப்பு, இன்னொரு பக்கம் நோய். சரும நோய், ஸ்கின் டிசீஸ் ரொம்ப கஷ்டம்.
இந்த உலகத்தில் இப்போ வர டிசீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமேன். ஏற்கனவே மனதளவில் எல்லாம் நம்பிக்கைன்னு இழந்து போய் ஆரோக்கியமும் இல்லாமல் இருப்போம். அந்த நேரத்தில் பேசுவாங்க பாருங்க, அதுதான் ஹைலைட்டு. அந்த நேரத்தில் சூழ்நிலையை பார்த்து தான் பரியாசம் பண்ணுவாங்க. அப்போ ஜட்ஜ் பண்ணுவாங்களே. என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க? இதனால தான் இப்படி. என்னது, மனுஷன் இவ்வளோ பொல்லாதவன் இல்லையா? ஆமேன். இவ்வளோ பொல்லாதவன் இல்லையா? இதனால தான் இப்படி, இவங்க இப்படி செஞ்சதுனால இப்படி. மற்றவங்களை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், நியாயமே தீர்க்க வேண்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எங்களை குறித்து யாரெல்லாம் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்கள் கடினமான சூழ்நிலை உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் நியாயத்தை செய்வேன்னு சொல்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது காரியம் 35:9 வாங்க. யோபு வீட்டில் உட்காந்து இந்த புக்கை நல்லா படிங்கங்க. என்ன பண்ணணும்? திருப்பி படிக்கணும். இந்த புக் உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கும். படிங்க. 35:9. ஓகே. 30. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முகாந்திரம் இல்லாமல் நீர் இழந்த இழப்புக்கு நியாயம் செய்வார். சரியா? ரெண்டாவது விஷயத்துக்கு நன்மைக்கு தீமை அனுபவிக்கிற உன் விஷயத்தில் கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார். மூணாவது விஷயம் படிங்க. இன்னொருக்கா. அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்படுகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க? என்ன பண்ணுறேன்? அநேக பேர் பலவந்தமா, எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் இந்த காரியங்கள் என் மேல் சுமத்துறாங்க. 2 விதமான பலவந்தம் இருக்குங்க. ஒன்று பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்னது? நம்ம இருதயத்திலே ஒரு என்னன்னா திட்டு முட்டை ஆடிக்கிட்டு சில வாழ்வாங்க, வழியே இல்லாமல். ஆனால் யாரையும் எந்த விஷயத்துக்கு பலவந்தப்படுத்தவே கூடாது. சொல்லுங்கள், உங்களை பார்த்து சொல்லுங்கள். யாருக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது? பலவந்தப்படுத்தவே கூடாது. மற்றவங்க விஷயத்தில் நான் டிசிஷன் எடுக்கக்கூடாது. எடுத்து நீ இதை தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாதுண்ணா. ஆமேன். ஹல்லேலூயா. வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க. சரியா? மற்றவங்களை நம்ம பலவந்தப்படுத்துறது ரெண்டாவது இருக்கட்டும். நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கிடுறோம்? நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. சொல்லுங்கள், எந்த விஷயத்தையும் யாருக்கும் நம்ம சொல்லலாம், ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. பலவந்தமாக அவங்க மேலே திணிக்கக்கூடாது. சொல்லுங்கள், பலவந்தமாக. சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி பலவந்தம் பண்ணப்படுறீங்க? பலவந்தமாக சில சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறீங்க. நிர்பந்தமான சில நேரக்காரங்களில் சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழலை வருங்க. வேறு வழியே இல்லை, இதை நான் செஞ்சு தான் ஆகணும், இதை பண்ணி தான் ஆகணும். 2 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நீ செய்யாட்டா இப்படி, நீ செய்யாட்டா இப்படி. ரெண்டாவது இன்னொரு பலம் என்ன தெரியுமா? வஞ்சகமாக பேசுவாங்க. ஏதேன் தோட்டத்தில் பாம்பு சாத்தான் என்ன பண்ணுது? அது அவள்கிட்ட எப்படி பேசுது? என்ன பண்ணுது? பிளாக்மெயில் பண்ணுதா? இது நீ சாப்பிடாட்டா இன்னைக்கு உன்னை குத்தி சாவடிச்சிட்டுன்னு சொல்லிச்சா? எப்படி? அப்படி சொல்லலை. சொல்லுவாங்க, நல்லவனு போல வருவான் ஒருத்தன்னு சொல்லுவாங்க. கூட இருந்தே நம்மளை என்ன பண்ண, வஞ்சகமாக நம்மளை என்ன பண்ணுவாங்க? பலவந்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா நான் சொல்லுறதுடைய ஆழம்? கூட இருப்பாங்கங்க, ஆனால் ஏதோ ஒரு விதம் பலவந்தம். நம்ம அதிகம் அவங்கள நேசிப்பதான். அவங்களுக்கு அது தெரியும், நம்மளுடைய வீக்னஸ் தெரியும், நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் வேணுமோ எடுத்துக்கிடுவாங்க. நம்மளை செய்ய வைப்பாங்க சில காரியங்களை நம்மளை பலவந்தமாக செய்ய வைப்பாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க, வஞ்சகமா. ஆமென். அல்லேலூயா. அன்பு காட்டுற மாதிரியே காட்டி நம்ம தலைமையில் ஒரு பெரிய சுமையை கொண்டு வச்சிருவாங்க. என்ன செய்யறது தெரியலை. அப்படி நிறைய பேர் மாட்டிருக்கிறோம் இன்னைக்கு.
ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் எல்லாரும். ஆண்டவரே, இந்த விதமான பலவந்தத்துக்குள்ளே நான் மாட்டாதபடிக்கு என் ஆத்துமாவை தெய்வமே நீர் காப்பாற்று. ஆமென். அல்லேலூயா. மனுஷர் பிணைச்சிருக்கிற அந்த சூழ்ச்சிக்குள்ளே நான் மாட்டாதபடிக்கு தெய்வமே என்னை காப்பாற்று. ஆமென். சாத்தான் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை இணைச்சி வச்சுருக்கான். ஆனால் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் விருப்பப்படாமல் இருக்கிறீங்களோ தெரியல. ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் மாட்டிருவீங்க. ஒருத்தர்கிட்டே சொல்ல முடியாது. சொல்லுவாங்க, கக்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. சில விஷயங்கள் நிறைய பேர் இருதயத்தில் இருக்குது. என்னது? வெளியே சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. உள்ளத்துக்குள்ளே குமுறிட்டு இருக்கு சில காரியங்கள். ஆமென். பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிற இன்னைக்கு நான். ஆமென். அந்த காரியங்களை என் தெய்வம் பார்த்து கொள்வார். ஆமென். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன காரியங்களை சொன்னேன்? ரெண்டாவது ஆமென். மூணாவது என்னது? லாஸ்டில் பலவந்த பண்ணுகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வர உங்களுடைய நியாயம் பிறக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. துன்மார்க்கனை அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்கள், துன்மார்க்கனை அவர் பார்த்துக்கொள். துன்மார்க்கனை குறித்து ஆண்டவர் பேச சொன்னார். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் துன்மார்க்கனை குறித்து நீங்கள் முடிவு வாசிக்கணும்னா வீட்டில் போய் வாசிக்கணும். யோபு அதோடைய 27வது அதிகாரம், அதுலேருந்து 13லேருந்து 21வது வசனம். வீட்டில் போய் என்ன பண்ணணும்? துன்மார்க்கனை குறித்து கர்த்தர் பார்த்து கொள்வார். இது உங்களுடைய தியானத்துக்காக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். சரியா? ஆனால் சரி, நம்மளே தான் நம்ம படுத்திக்கிடணும். தேவனுடைய வழக்கை விசாரிக்கணும்னா, சீக்கிரமாக எனக்கு நியாயம் வரணும்னா, முதலாவது காரியம் நாங்கள் டக்குன்னு முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. யோபு 33வது அதிகாரம் 33க்கு வாங்க. 9. ம் 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 ஒரு நிமிஷம். 33. ஓகே, இன்னொருக்கா. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. சொல்லுங்க, படிங்க. இப்போ எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் யோபின் மனசுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நான் நீதிமான். எதுக்கு உங்களுக்கு வழக்கு இன்னைக்கு தீர்க்கப்படல? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நீதிமானாக தானே இருக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்ல, நான் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கிறேன்ல, என் பிள்ளைகள் நல்லா ஆண்டவர் கூட இருக்குதுல்ல, நான் டெய்லி வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறேன்ல, நான் டெய்லி சர்ச்சு கரெக்டாக போகிறேன்ல, டெய்லி ஆண்டவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன்ல. ஆமென். வீட்லேயும் நான் உத்தமமாக இருக்கேன்ல, என் பொண்டாட்டிக்கு நான் உத்தமமாக இருக்கேன், என் பிள்ளைகளுக்கு நான் உத்தமமாக இருக்கேன், கடமை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யல, நான் நீதிமான், நான் நீதிமான். ஆண்டவர் சொல்லிட்டு நான் நீதிமான், ஓகே தான். ஆனால் நம்மளை குறித்து நம்மளே சொல்கிறது தான் தப்பு. என்ன சொல்ற? நான் நீதிமான். வீட்டில் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை இன்னும் எனக்கு நீதி செய்ய எனக்கு கிருபை தாரும், இன்னும் உங்களுடைய வழியில் நடக்க எனக்கு கிருபை தாரும் தான் கேட்கணும். நாம் சரியாக இருக்கோம். நான் நீதிமான் சொல்கிறாரு பாருங்க. நான் மீறுதல் இல்லாத சுத்தன் சொல்லுவாங்க நிறைய பேர். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். தப்பு இல்லாமலே இருக்குது நம்முடைய, அதை சொல்கிறதே பெரிய தப்பு நம்ம வாழ்க்கையில். நான் குற்றமற்றவன், என்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது, என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்குறார். யாரு? ஆண்டவர் குற்றம் பிடிக்க பார்க்குறாரா? சொல்கிறாரு பாருங்க. என்னை தமக்கு சத்ருவாய் எண்ணிக்கொள்ளுகிறார். சிலத்தை சொல்லுவோம், ஆண்டவரை நீங்களும் என்கிட்ட குறை பார்த்துட்ருக்குறீங்களா? அப்போ உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நடந்துட்டுருக்கிறதுனால தான் இந்த தண்டனையா? நான் ஒழுங்காக எல்லாத்தையும் பண்ணுறேன், எல்லா பேரும் எதுக்கு எனக்கு இந்த பாடு, எந்த பிரச்சனை? இது கேட்டது தான் ஆண்டவருடைய பார்வையில் பிசாசு தானே எதிர்பார்த்தான். அதான் சொன்னான், நீ எல்லாம் உன்னை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கிற, உன்னை தொழுது கொள்ளுக்கிறான், இன்னும் அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எடுத்துரு, எப்படி உன்னை ஆராதிப்பான் பார்ப்போம்.
ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை நம்ம நீதிமா என்றது தேவனை தூஷிக்கிறதுக்கு சமானம். ஆமென். ஹல்லேலூயா. 32:1 அதே தான் பாசுங்க. 32:1 யோபு தன் பார்வைக்கு நீதிமானாயிருந்தான். எப்படி? தன் பார்வைக்கு நீதிமான். நம்ம எல்லாம் நம்ம பார்வைக்கு நீதிமான் தான். நம்ம யார் நம்முடைய குற்றத்தை நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோம்? நம்மளை குறித்து என்னைக்கு நம்ம இல்லை இந்த விஷயத்தில் நான் சரியில்லைன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நம்ம பார்வைக்கு நம்ம எப்பவுமே ரைட்டு தான். அவனுடைய கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் சொல்லுவான், நல்ல போதகரே, என்னது a good leader. ஆண்டவர் சொன்னது, என்ன நீ எப்படி நல்லவன்னு சொல்லுவ? எப்படி? நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை நல்லவேன்னு சொல்லாமல் வேறு ஏதாவது சொன்னால் உடனே ஃபோன் எடுத்துருவோம். இல்லை கிடைச்ச இடத்துல கிடைக்கட்டும், கிடைச்சா பார்ப்போம், ஃபோனை போட்டு இருந்து செட்டு வரைக்கும் பேசி வச்சிருவேன். பிறகு உங்கள் ஆவி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆவி எப்படி இருக்கும்? நீங்கள் நீதிமானாக இருந்தால் இப்படி வேலை பண்ண மாட்டீங்கன்னு தெரியுமா? உங்கள் ஆவி செத்து போயிடும். புரியுதா? உங்களுக்கு விரோதமாக யாராவது பண்ணிட்டாங்கன்னா கிடைச்ச இடத்துல கிடைக்கட்டும்னு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டோம்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய முடியாது. ஆமென். சொல்லுங்கள், நான் நீதிமானா கர்த்தருடைய நேரத்து வரைக்கும் நான் காத்திருப்பேன். சொல்லுங்கள், கர்த்தருடைய நேரத்து வரைக்கும் நான் காத்திருப்பேன். கர்த்தருடைய நேரத்து வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. யோபு 40:8. யோபு 40:8. பாருங்க, 48 யார் பேசுகிறா தெரியுமா? கர்த்தர் யோபுக்கு பேசுகிறார். யோபு சொன்னதுக்கு பதில் என்ன சொல்கிறார் தெரியுமா? யோபு, நான் ஆண்டவர் என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாரு. நான் சுத்தமாக நான் சரியாக தானே இருக்கேன், ஆனால் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ இழந்து போயிட்டேன், ஒன்றும் இல்லாமல் தரித்திரன் ஆயிட்டேனே, அட்டர்மோஸ்ட் பாட்டம் லெவலுக்கு என் வாழ்க்கை போயிடுச்சே அன்னி சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உன்னை நீதிமனாக்கும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துகிறாயோ? நான் எல்லாம் சரியாக இருந்து இப்படி ஆயிருக்குதுன்னா நீங்கள் ஆண்டவர் மேலே குற்றம் போட்டுட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் குற்றவாளியா? ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுக்கும் ஆண்டவருக்கு சொன்ன, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆமென். ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் வாழ்க்கையில் நீர் செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னதுன்னா, நீதிமான் தன் பார்வைக்கு நீதிமானாக நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது 36:10. யோபு 36. ரெண்டாவது என்ன தெரியுமா? அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர் செவியை திறந்து கடிந்து. அப்போது ரெண்டாவது வசனம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய அக்கிரமத்தை விட்டு நீ மனம் திரும்பு. எதெல்லாம் அக்கிரமம்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், எதெல்லாம் பாவம்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆமென். ஆண்டவர் நிறைய நேரங்கள் உங்களை வசனத்தோடு கூட உங்களோட கூட இடைப்பட்டு இருக்கிறார், அது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் செய்கிற பாவம் தான் அக்கிரமம். உங்களுக்கு தெரியும் இல்லை, இந்த காரியங்களெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், மறைமுகமாக அநேக காரியங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவரிடத்தில் வந்து ஒப்பு கொடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன இருக்குது, தடையாக இருக்குது. என்னென்ன அக்கிரமத்தை செய்கிறீங்க? வீட்டில், சர்ச்சில் ஓகே, மற்றவங்க முன்பாக நீங்கள் இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் அந்தரங்கத்தில் வீட்டில் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அவர்கள் அடங்கி அவர்களை செய்வித்தால் தங்களுடைய நாட்கள் நன்மையாகவும் தங்களுடைய வருஷங்களே செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். ஆமென். சொல்லுங்கள், அக்கிரமத்தை விடுவேன். சொல்லுங்கள், அக்கிரமத்தை விடுவேன், அடங்கி சேவிப்பேன். ஆமென்.
அல்லேலூயா. சிலரை அடக்கவே முடியாதுங்க. அக்கிரமத்தை செய்கிறவன் தான் இன்னைக்கு எப்படி தெரியும் தெரியுமா, ஒரு பெரிய ஆளாக தெரியும். அக்கிரமத்தை செய்து தன்னுடைய வாழ்க்கையை தவறான வழியில் நடப்பிப்பவன் சிலருடைய கண்களுக்கு எப்படி தெரியுமா, பெரிய ஆள். அவனுடைய செல்வ வாழ்வு ரொம்ப நாளெல்லாம் இருக்காது. துன்மார்க்கன் தனக்கேற்ற நிலத்தில் எப்படி இருக்கான், பச்சையாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ரொம்ப நாள் அது நீடிக்காது. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை விட்டு அடங்கி உங்களை சேவிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. சிலரை யாராலும் அடக்க முடியாதுங்க. பிள்ளைகளை மெயினாக இந்த காலகட்டத்தில் அக்கிரமத்தை இருதயத்தில் விதைச்சி வெட்டிச்சிருக்கான் பிசாசு. எந்த விஷயத்தையுமே துணிஞ்சு செய்கிற அளவு பாவத்தை துணிஞ்சு செய்கிறாங்க. அதுதான் அக்கிரமம். புரியுதா? இது பாராதேன்னா துணிஞ்சு பார்க்குறோம், அதான் அக்கிரமம். எல்லா பக்கமும் இருக்குதுங்க. ஆமே. இது செய்யாத என்ன செய்வாங்க, அது அக்கிரமம். இது செய்யணும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் செய்யறத செய்யணும், செய்ய வேண்டாம்னா விட்டுறணும். நம்ம அப்படி கிடையாது, கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். ஆமே. ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பார். அவர் மனம் ஒரு நாள் மாறவே மாட்டவர். அவர் எப்படி இருக்கிறார் அப்படி தான் இருப்பார். அவர் டிசிஷன் ஒன்று எடுத்தான்னா உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு டிசிஷன் எடுத்து வச்சுருக்கிறாரு, அந்த விஷயத்தில் அவர் மாறவே மாட்டார். ஆமேன். நான் என்ன பண்ணாலும் அவரை மாற்றவே முடியாது. சொல்லுங்கள், நான் என்ன பண்ணாலும் அவர் முன்னால் குட்டிக்கரன்னு அணைச்சாலும் மாற்றவே முடியாது. அவரை நான் மாற்ற முடியாது, ஆனால் என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆமேன். அக்கிரமத்தை விட நான் விரும்புகிறேன். அடங்கி அவரை சேவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் 30, 24, 25. 30. ம் 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 அதே மாதிரி 31, 29. ம் 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 மூணாவது காரியம் என்ன தெரியுமா, ஒருத்தன் ஒரு விஷயத்தில் தவிக்கிறான், அந்த விஷயத்தில் நான் அவங்கள தவிப்போட விட மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய சத்ரு, என்னுடைய பகையினுடைய ஆபத்தில் நான் ஒரு நாளும் மகிழவே மாட்டேன். சொல்லுங்கள், இன்னைக்கு சத்ருவாய் ஒரு மனிதன் எழும்பி இருக்கலாம், ஒரு குடும்பம் எழும்பி இருக்கலாம். யார் எழும்பினாலும் கூட அவங்களுக்கு பொல்லாப்பு வரும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், களி கூறவே மாட்டேன். ஆமேன். அல்லேலூயா. என்னுடைய சொல்லுங்கள், என்னுடைய சத்ரு விழுந்தா நான் சிரிக்க மாட்டேன். சொல்லுங்க, என் சத்ரு விழுந்தா நான் ஒரு காலும் சிரிக்க மாட்டேன். எப்பொழுது நான் மன உருக்கமாக தான் இருப்பேன். சொல்லுங்கள், எப்பொழுதும் ஒரு மனம் உருக்கம். ஆமேன். என்னை அவங்க 1000 பேர் நம்மளை சத்ருவா பார்க்கட்டுங்க, ஆனால் நமக்கு சத்ருன்னு யாரும் கிடையாது. உங்கள் யாராவது சத்ருவா மனசில் வச்சுருக்கீங்களா? அந்த மூஞ்சி மட்டும் நான் சாகிற வரைக்கும் பார்க்கக்கூடாது யாரை நினச்சிருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், ஏதோ ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒரு சத்ருகளே இல்லாத மாதிரி. யாரு மேலும் உங்களுக்கு ஒரு மனுஷனை நினச்சா நமக்கு கோவம் வருதுல்ல, அவனை பார்க்க விரும்பல, அவன் சிந்தக்குள்ளே வந்தாலே மண்டை கெட்டு போகுது. யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சியில், அவங்களுடைய கஷ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, களி கூறவே கூடாது. ஆமேன். அல்லேலூயா. அவனுக்கு ஒன்று வரணும், நம்ம பார்க்கணுன்னு நினைக்கக்கூடாது. புரியுதா? அவன் ஒன்றும் இல்லாமல், உங்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறவங்க இருக்கட்டும், ஆனால் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு கேட்காதீங்க. ஆமேன். ஆனால் பதிலாக நீங்கள் எப்படி கேட்கணும் தெரியுமா, இன்றைக்கி எனக்கு ஒன்றும் இல்லாமல் விட்டுருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்குற அளவு நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமேன். அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிற அளவு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய சத்ருவுடைய
ஒரு 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 கஷ்டத்தில் கூட நான் என்ன பண்ணிடக்கூடாது, மகிழ்ந்துடக்கூடாது. அப்போ 3க்கு என்னென்ன காரியத்தை சொன்னேன், கரெக்டாக சொல்லுங்கள். தன் பார்வைக்கு நீதிமானா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து அக்கிரமத்தை விட்டு அடங்கி சேவிக்க வேண்டும். 3வது காரியம் என்ன சொன்னேன், சத்துரு விழுந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேன். 4வது மறுபடி கடைசியாக 42 ஜோப் 42 verses 7 42 ம் 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 என்ன சொல்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக பேசு. சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் நிதானமாக பேசணும். ஆமென். நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எல்லா காரியங்களும் தெரியாது, எல்லா சூழ்நிலைகளையும் புரியாது. அப்போது விஷயங்கள் தெரியாமல், விஷயங்கள் புரியாமல் தேவ சன்னிதானத்தில் போய் பதறி பேசக்கூடாது. சொல்லுங்கள், நான் பதறி பேசக்கூடாது என் ஆண்டவரே. ஆமென். எப்பொழுது நான் வாயை அடக்கி வைத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். 40வது அதிகாரத்தில் யோபு சொல்லுவார் பாருங்க, நீங்கள் வாசிங்க 3வது வசனம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்துமா, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுத்துரு சொல்லுவேன், என் கையினால் நான் வாயை இவன் யார் ஆகையினால் எனக்கு தெரியாதும் என் புத்திக்கும் எட்டாததும் நான் அறியாதமா என்ன பண்ணுறேன், அலப்பி பேசுகிறேன், எனக்கு தெரியல. எங்க கடந்த காலம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் நடந்துச்சு ஆச்சு போச்சுன்னு, அப்படி தானே. இப்போ நடந்துட்டுருக்கிறது தெரிஞ்சிட்ருக்கு, ஆனால் அடுத்து வர போக்குறது யாருக்கு தெரியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுங்கள் உங்கள் மனசுக்கு, தேவன் என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கணுன்னு அவசியம் அவருக்கு இல்லை. சொல்லுங்கள், என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பதில் கொடுக்க மாட்டார், ஆனால் செஞ்சு முடிப்பார். சொல்லுங்கள், செஞ்சு முடிப்பார். ஏங்க யோபு அத்தனை பேசுகிறத கேட்குறாரு, நான் நீதியாக இருந்தேன், ஐயோ தேவன் என்னை சத்ருவா நினைச்சாரு, அப்படி இப்படி நிறைய பேசுகிறாரு. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட நின்று கடைசி அதிகாரத்தில், நான் உனக்கு எத்தனை சோதனை எதுக்கு தந்தேன் தெரியுமா, என்கிட்ட பிசாசு வந்தான், அவன் இப்படி கேட்டான், நான் தான் அவன் சொன்னாரா இல்லையே. அப்போ நம்முடைய எல்லா காரியத்துக்கும் அவர் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே, விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எந்த சூழ்நிலையிலையும் நான் எப்படி பேசணும், நிதானமாக பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை உங்கள் மேலே வைப்பாராக. நீங்கள் அப்படி இருக்கும்போது 2வது வசனம் இருக்குது பாருங்கள், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கில உன்னுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நியாயம் சீக்கிரம் வரும். உங்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் உன் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகள் மூலியமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.